ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். வெஜிடபிள் குருமா, அப்புறம் வந்து சப்பாத்தி, ஒரு டயட்டுக்கு ஒரு தேவையான ஒரு மெனு தான் நான் வந்து சமைக்க போகிறேன். இதில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நிறைய பேர் நிறைய விதமான வெயிட் லாஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பேசிக்காக நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, உணவு முறை. ரெண்டாவது வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட். மூணாவது வந்து எக்ஸசைஸு. நாலாவது வந்து ஸ்லீப்பிங். இந்த ஒரு நாளுமே நமக்கு ஒரு வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஒன் திங் வந்து உணவு முறை, டயட். அந்த ஃபுட்டு நம்ம டயட் ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டு வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயட் பிளேட்டில் என்னென்ன ஒரு கண்டென்ட்லாம் இருக்கணும், ஃபுட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரோட்டீன், பயிறு வகைகள் நம்ம கண்டிப்பாக நம்மளோட பிளேட்டில் நம்ம டெய்லியும் ஒரு பயிறு வகைகள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது புரதச்சத்து. நம்ம ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில்ஸை வந்து டைட் பண்ண உதவும். அதாவது பேடு ஒரு கொலஸ்ட்ராலை வந்து ஃபேட்ஸை வந்து இது பண்ண உதவும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து நம்ம வந்து கான்ஸ்டிமேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபைபர் நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்கணும். காலிஃப்ளவர், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து வெண்டங்காய், இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். பாவக்காய், இதெல்லாம் ரெகுலராக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டோம். கீரை வகைகள் மறந்துட்டேன். கீரை வகைகள் இது எல்லாமே நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை, வெஜிடபிள்ஸை, கீரைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பிளேட்லேயும் இருக்கணும் கண்டிப்பாக. பயிறு வகைகள் டெய்லி ஒன்று, பட்டாணி, சுண்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ராஜ்மா, கிட்னி பீன்ஸ், ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். இந்த ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன வந்து உங்களால் என்னோட ஒரு சில வந்து 110 கேஜி இவங்களால எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸசைஸ் வந்து 100 கேஜி இருக்காங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 கேஜி வந்து ஒரு 80 கேஜி, ஒரு 85 கேஜி நம்ம வர வரைக்குமே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு ஃபுட்டு டயட்லேயே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணலாம். கார்டியோ ஒர்க் அவுட்டு நம்ம பண்ணலாம். 100 கேஜி இருக்காங்கன்னா அதில் நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். வாக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 2000 ஸ்டெப்ஸு, 3000 ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபேட் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வாக்கிங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கார்டியோ ஒர்க் அவுட் தான். நம்ம வந்து ஃபேட் லாஸ் ஆகணும், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 5 கேஜி ஈஸியாக நம்ம வந்து 5 கேஜி லாஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது மந்த்லி வைஸ் நம்ம வெயிட் வந்து 2 கேஜி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மந்த்லி 2 கேஜி தான் குறையும். ஏன்னா வந்து நம்மளோட மசில்ஸ் லூஸாக இருக்க அந்த கொழுப்பு எல்லாமே கரைச்சி வெளியே எடுத்துடும். மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டைட் ஆகும்போது நம்மளோட உடம்புல இருக்க ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஃபேட் லாஸ் ஆகுதா ரொம்ப ரொம்ப வந்து லேட் ஆகும். லேட்டான ப்ராசஸ்னால் அது ஃபேட் லாஸ் தான். வெயிட் லாஸ் நமக்கு சீக்கிரமாக ஆகும். இதில் வந்து என்னென்னா வெயிட் லாஸ் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகும்போது என்னடா வெயிட் குறையல அப்படின்றது வந்து நீங்கள் யோசிப்பீங்க. இருக்கிறதுலே ஃபேட் லாஸ் ரொம்ப ரொம்ப வந்து மெதுவாக நடக்கிற ஒரு இது. இதில் வந்து நம்ம வந்து வெயிட் என்னடா குறைவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. வெயிட்டு குறைவே இல்லை, 1 மந்த்தாக அதே வெயிட் தான் காட்டுது, ஒரு 15 டேஸாக அதே வெயிட் தான் காட்டுது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மளோட உடம்பு நம்மளோட ப்ராப்பரான ஒரு டயட் ஃபுட்டை நம்ம வந்து வெயிட் லாஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் குறையினாலும் ஃபேட் லாஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணோம் அப்படின்னா வெயிட்டு கம்மியாகலைனாலும் ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஆகும், இன்ச் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நானுமே அந்த மாதிரிலாம் என்னோடய வெயிட் லாஸ் நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணி
கிவ் அப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன். ஸோ அதனால் நான் பண்ண தப்ப அதை நீங்களும் பண்ணாதீங்க, அதுதான் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் எக்ஸசைஸு கார்டியோவில் வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், முடியலைன்னா ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னால் பாப்பா வச்சுட்டு ஒழுங்காக நான் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு சில நாள் பண்ணுவேன், ஒரு சில நாள் பண்ண முடியாது, வீட்டில் ஒர்க் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து பண்ணாமல் இருந்தேன். இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து என்னோட இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்குறோம். அதில் வந்து ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பிங் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 7 to 8 hours நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தூங்கணும். அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு காலையில் வந்து ஒரு 7:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்து முடிச்சிடணும். அதே மாதிரி நைட்டு 7 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கணும். எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம வந்து நைட்டுக்கு வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா லைட்டாக எடுத்துக்கலாம். நைட்டில் ஃபைபர் எடுத்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். காலையில் நம்ம வந்து மைல்டான ஃபுட்டு, நம்ம வந்து லோ கலோரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். மதியம் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ஃபைபரு, ப்ரோட்டீனு, கார்ப்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். கார்ப்ஸுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து சாப்பாடு மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா சாப்பாடு, சப்பாத்தி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அந்த கார்ப்ஸில் கம்மியாக வந்து கலோரிஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து 100 கிராம் சாப்பாடில் ஒரு 250 கலோரிஸ் இருக்குன்னா 100 கிராம் சாப்பாடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். தட்டு நிறைய சாப்பாடு போட்டு காய்கறியெல்லாம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங் போகணும். அதாவது கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம், டயட் ஃபுட்டை ஒழுங்காக பண்ணணும். வாட்டர் இன்டேக்கு நான் சொல்லலை இன்னும். தண்ணி வந்து நம்ம வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 88 இருக்கேன். இப்போ 88 kgயில் நம்ம வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 4.5 லிட்டர் குடிக்கணும். 20 kgக்கு 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கேஜி இருக்கீங்களோ 20 kgக்கு 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம தண்ணி குடிக்கிறத வந்து நம்ம வந்து எப்போதுமே மறந்துடக்கூடாது. தண்ணி வந்து நம்ம உள்ள உறுப்புகள் இருக்கு இல்லையா, எல்லா ஒரு உறுப்புகளுமே இயங்கிறதுக்கு ஒரு தண்ணி ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆதாரம். நம்ம வந்து தண்ணி ஃபுட்டு இல்லைனா கூட வந்து இருந்தெல்லாம், தண்ணி இல்லைன்னா எல்லா ப்ராப்ளமே வரும். கிட்னி ப்ராப்ளம் வரும், கல்லீரல் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், தலைவலி வரும், அதாவது பிரெயின் ப்ராப்ளம் வரும். எல்லா ப்ராப்ளமே நம்ம உடம்புக்கு வரும். அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எதை சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம தண்ணியனாவது கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். தண்ணியை குடிக்க நம்ம தவறவே கூடாது. நான் நிறைய சாப்பிட்றேன் அதனால் நான் தண்ணி குடிக்க முடியல அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம எப்படி வாட்ரு வந்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், ஒரு 7 o'clock நம்ம எழுந்திரிக்கணுமே வச்சுக்கோங்க. 7 o'clock நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 o'clock நம்ம ஒரு 2.5 லிட்டர் நம்ம தண்ணியை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து நம்ம படுக்க போகிறதுக்குள்ள ஒரு 2.5 லிட்டர், அப்போ நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நம்ம வெயிட் லாஸ் இருக்கப்போ நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணினேன், அதை மெயின்டைன் பண்ண தெரியல. நான் இப்போ வந்து ஒரு 60 kg நான் வந்து வரைக்கும் குறைச்சிடுறேன் அப்படின்னா அந்த 60 kgக்கு நான் குறைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னா அந்த 6 மாதமும் நான் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வெயிட் லாஸில் இருக்கப்போ ஃபாலோ பண்ணுறோம், எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரியே நம்ம வந்து மெயின்டைனிங்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும். சரிடா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ அதனால் இதை நம்ம முக்கியமாக நான் பண்ண ஒரே ஒரு முட்டாள்தனம் நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியல. சரி வெயிட் லாஸ் ஆகிடுச்சுடா, நம்ம வந்து இனிமேல் ஏறாதுடா வெயிட்டு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். ஸோ அது வந்து தான் நான் பண்ண பெரிய பெரிய தப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் சிக்கன் பிரியாணி, மிட் நைட்டில் நம்ம வந்து கிரில்லு சிக்கனு, தந்தூரி சிக்கனு எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு இதே இல்லாமல் ஒரு கணக்கே இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். சேம் இதே வந்து மிஸ்டேக்கை நான் வந்து கண்டிப்பாக பண்ணதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். எனக்கு
சாப்பிடணும்னு தோணும் சாப்பிடுவேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து சிக்கனு மட்டனு எல்லாமே எடுத்துக்குவேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன், எல்லாமே எடுத்துப்பேன். ஆனால் வந்து நான் அதை வந்து நான் எப்படி சாப்பிடுவேன்னா பிரித்து கலோரி வைஸ் நான் பிரித்து சாப்பிடுவேன். இவ்வளோனா இவ்வளோ தான். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றியா ஒரு இவ்வளோ தான், பனானா சாப்பிட்றியா ஒரு ஆஃப் பனானா தான், இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நினச்சிருப்பீங்க இந்த மேடம் இந்த அக்கா பார்த்தீங்களா வெயிட் லாஸ் பண்ணேன்னு கடைசியில் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போகிறாங்க. இல்லை நான் இன்னுமே நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன். என்னோடய டார்கெட் வெயிட் வந்து ஒரு 65 கேஜி இந்த ரேஞ்சிங்கில் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டார்கெட்டோடு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கேன் அப்படின்னா நான் 98 கேஜி இருந்தேன், இப்போ வந்து 88 கேஜி இருக்கேன். ஒரு 10 கேஜி பக்கமாக நான் குறைச்சிருக்கேன். ரொம்ப நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு காரணம், நான் வந்து என்னால் வீடியோ போட முடியல அப்படின்றத தவிர்த்து என்னால் ஒரே ஒரு ரீசன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எஃபெக்ட்டு தான். நான்லாம் வந்து கிச்சனில் ஒரு 1/2 அன் ஹவர் மேலே நிற்கவே மாட்டேன். இப்போ வந்து ஒரு மணி நேரம் நின்று நான் அதுக்குண்டான ஃபுட்டு வாய்க்கு ருசி எப்படிலாம் சமைக்கலாம், டயட் ஃபுட்லேயும் நம்ம வாய்க்கு ருசி எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நான் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து வெயிட் லாஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் ஆக, டார்கெட் வெயிட் ரீச் ஆக என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு என்னோடய லஞ்ச் பிளேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.